காணும் பொங்கல் தினத்தை முன்னிட்டு மெரினா கடற்கரைக்கு ஏராளமான மக்கள் வர தொடங்கியுள்ளனர். இது குறித்து நமது செய்தியாளர் கிருத்திகா அளித்த கூடுதல் தகவல்களை இப்போது பார்க்கலாம். காணும் பொங்கல் தினம் என்பதால் காலை முதலே மக்கள் தொடர்ந்து சென்னை மெரினா கடற்கரைக்கு வர துவங்கியுள்ளனர். பொதுவாக இந்த நாட்களில் லட்சக்கணக்கான மக்கள் இங்கு கூடுவார்கள் என்பதால் போலீசார் பாதுகாப்பை பலப்படுத்தியிருக்கிறார்கள். மெரினா கடற்கரையை பொறுத்தவரை கடற்கரையை கண்காணிப்பதற்கான பாதுகாப்பு கோபுரங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. இதில் போலீசார் பைனாகுலர் வசதியோடு தொடர்ந்து கடற்கரையை கண்காணிப்பார்கள். அது மட்டுமல்லாது பல நீச்சல் வீரர்களும் தொடர்ந்து இங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவார்கள். காரணம், மக்கள் கடலில் சென்று குளிக்காதவாறு இங்கு மரத்தட்டிகளை கொண்டு பாதுகாப்பு வேலிகள் அமைக்கப்பட்டுள்ளன. அதை தாண்டி மக்கள் செல்ல வேண்டாம் என்றும் போலீசார் அறிவுறுத்தியுள்ளார்கள். அதை தாண்டி செல்லும் பட்சத்தில் ஏதேனும் அசம்பாவிதம் ஏற்பட்டால் அவர்களை காப்பாற்றுவதற்காக இங்கு நீச்சல் வீரர்களும் தொடர்ந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவார்கள். அது மட்டுமல்லாது கிட்டத்தட்ட 2000 போலீசார் வரை இன்று பாதுகாப்பு பணியில் இருப்பார்கள். அதிலும் குறிப்பாக பெண்களுக்கு தொந்தரவு கொடுக்கின்ற வகையில் யாரேனும் நடந்து கொண்டால் அவர்கள் குறித்து கவனிக்கவும், அவர்கள் குறித்த வழக்கை தொடரவும், வழக்கை கண்காணிக்கவும் இங்கு யூனிஃபார்ம் அல்லாது சாதாரண உடையில் ஒரு குழுவினர் தொடர்ந்து இங்கு ரோந்து பணியில் ஈடுபடுவார்கள். அதே போல திருட்டு, அதாவது பணம் திருட்டு அல்லது நகை போன்ற பொருட்களை திருடுபவர்கள் குறித்து விசாரிக்கவும் இங்கு ஒரு குழு அதே போல ரோந்து பணியில் ஈடுபடும். இது மட்டுமல்லாது தொடர்ந்து கடலிலும் கூட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவார்கள். முடிந்தவரை மக்கள் யாரும் கடலில் சென்று குளிக்க வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் இந்த முறை குழந்தைகளுக்கான டேகும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. அதனால் மெரினா கடற்கரைக்கு உள்ளே வரும்போது இருக்கின்ற 10 வாயில்களிலும் குழந்தைகள் கையில் டேக் கட்டப்படும். அதில் அவர்களுடைய பெற்றோர்களை பற்றிய பெயர் மற்றும் அவர்களுடைய தொலைபேசி எண் பதியப்படும். இதன் மூலம் குழந்தை காணாமல் போகும் பட்சத்தில் இங்கு அமைக்கப்பட்டுள்ள போலீஸ் முகாம்களில் குழந்தைகள் ஒப்படைக்கப்பட்டு அவர்கள் பெற்றோரிடம் திருப்பி பத்திரமாக அனுப்பப்படுவார்கள். ஒளிப்பதிவாளர் நவீனுடன் கிருத்திகா கண்ணன், நியூஸ் 7 தமிழ், சென்னை.